அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானானவர் பங்குனி மாசத்துல மீன ராசியில இருப்பார். மீன ராசியிலே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறார். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசியில சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கும்பராசியிலையும், ராகு பகவானானவர் அதே கும்பராசியிலையும், புதன் பகவானும் அதே கும்பராசியிலையும் இருக்கார். இதுல இந்த செவ்வாய் பகவான் மட்டும் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். எங்கன்னா மீனத்துக்கு, அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவு இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி புதன் பகவானால் பங்குனி 29க்கு பின். அப்ப இந்த பேச்சு இந்த புதனோட பேச்சு நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா மாச கடைசியில நடக்கிறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதே போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படிங்கும் போதுல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பெரிய லெவல்ல பங்குனி 19க்கு பின், பங்குனி 19ங்கிறது ஏப்ரல் 4க்கு அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த போர் சம்பந்தப்பட்ட ட்வீட் போடுறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா அதுவே உங்களுக்கு அஃபென்ஸ் ஆகி உங்களை நேரடியா தாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அரசியல் அமைப்புகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியா பக்கத்து நாட்டோட உதவி இல்லாம போறது, அதாவது நண்பர்களாலே கெடுதல்பாங்கல்ல. இப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த நாடு வரும், அந்த நாடு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாடும் வராது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அதாவது அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், அதாவது இது இவங்க உதவி பண்ணுவாங்கன்ற அமைப்பே உதவிகள் துண்டிக்கப்படும். இப்ப ஒண்ணும் இல்லை, வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் பார்த்தோம்னா வர்த்தகம் எந்த பாதிப்பும் இல்லை, இந்தியாவுக்கு நான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தடை பண்ணலாம் பங்குனி 19க்கு பின். ஏன்னா அந்த நேரத்துல தான் செவ்வாய் சனி சேருதுங்கிறதுனால. சோ இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து ராசிக்கு 7ஆம் இடத்தில், அதாவது மேசத்தில் சஞ்சாரம் செய்ய போறார். இந்த அமைப்பு எப்படின்னா, இப்ப நீங்க பெரிய போராட்டத்துல, காரணம் என்னன்னா சனியோட இணைந்திருக்கிறார், சூரியனோட இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால பெரிய போராட்டத்திலையும் உச்சம்தான். 6ஆம் இடத்துல ராசியாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் போராட்டம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த 11ஆம் தேதிக்கு அப்புறம் போராட்டம் அப்படியே ஆக்ரோஷமா மாறி வெளியில கோபக்காரர்கள், பொல்லாதவர், சண்டைக்கு வருவார், அவன் யார் பேச்சையும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்கும். இது ஏன்னா ராசியாதிபதி ராசியை நேரடியா தொடர்பு கொள்றதுனால. பொதுவா ராசியில சுக்கிரன் இருந்தாலும், ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசியை தொடர்பு கொள்ளும் இடமான 7ஆம் இடத்துல இருந்தாலுமே பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. அதாவது யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும், அதனாலே நீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. என்ன தவறுகளை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எப்படி பண்ணாலும் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். ஸோ இந்த அமைப்புகளால எல்லாமே சாதகமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். நினைத்ததை நினைத்த மாதிரி முடிப்பீங்க. பங்குனி 11க்கு அப்புறம், மார்ச் 11 பங்குனி 11க்கு அப்புறம் சுக்கிரன் ராசியை தொடர்பு கொள்ளும்போது அது வரையும் கொஞ்சம் அமைதி காக்கணும். தேவையில்லாம செலவுகளை ஏற்படுத்திக்க கூடாது, பெரியவர்களை மூத்தவர்களை அவமதிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்துல கைகூடி வரும். இழந்தவர்களுக்குத்தான் கிடைக்கும் சொன்ன, புதிதாக திருமணம் நடக்கும் சொல்லல. வாழ்க்கை, அதாவது லைஃப் பார்ட்னர் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, லைஃப் பார்ட்னர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு 2வது வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்துல ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள், 7ஆம் அதிபதியோட சனி 7ஆம் இடத்துல ராகு கேது இந்த மாதிரி தொடர்பு உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லபடியா திருமண அமைப்பு ஏற்படும். இது ஏன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவோட இணைந்து இந்த ஒரு மாசம் பூரா இருக்கிறதுனால ஜனனகால ஜாதகத்துல யாருக்கெல்லாம் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டதோ அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியமும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். 5ஆம் இடத்துல ராகு செவ்வாய் இணைவு இருக்கே,
அதனால பாதிப்பு எதுவும் ஏற்படுமா? சனி சூரியனால அஸ்தமனப்பட்டிருக்கே, பாதிப்பு எதுவும் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா எந்த பாதிப்பும் இருக்காது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தரும். ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தலையில எந்த அடிவும் படாம பார்த்துக்கணும். குறிப்பா முகத்துல தலையோ, பல்லோ, எலும்போ இந்த 3 விஷயத்துலயும் எந்த அடியும் இல்லாம பார்த்துக்கணும். இந்த 3ஆல தான் அவங்க உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு எப்படி வரும்னா தலையோ, எலும்போ, பல்லோ இந்த 3 அமைப்புகள்ல பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி இருக்கும். வேற எதுவும் வராது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? நீங்களுமே எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. கேட்பார் பேச்சை கேட்டு பெரிய விஷயங்கள்ல இறங்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு நீ இந்த தொழில் பண்ணா சூப்பரா இருப்ப, அந்த தொழில் பண்ணா சூப்பரா இருப்பன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, அதை உடனே நம்பி நீங்க இறங்கிடக்கூடாது. காரணம்னா உங்களுக்கு குரு 9ஆம் இடத்தில் இருந்து ராசியை தொடர்பு கொண்டாலும் சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அவர் கடனை உருவாக்கி வச்சுட்டு தான் போவாரு அப்படிங்கிற ஒரு தன்மையில உள்ளவர். அவரோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால மார்ச் 11 வரையும் கேட்பார் பேச்சை நீங்க கேட்பீங்க. அதனாலே பல இழப்பீடுகளுக்கு காரணங்களை உருவாக்கிடுவீங்க. ஸோ கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், குறிப்பா பெரும்பாலும் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். அதெல்லாம் கவனமா இருங்க. யாருக்கும் ஜாமீன் போகாதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறதாக இருந்தாலும் பார்த்து யோசிச்சுட்டு போடுங்க. சரிங்களா? ஏன்னா குரு நேரடியா 3ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால பிரச்சனைகள் வராது. ஆனா அதனாலதான் ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் ராகுவோடு இணைந்தது தவறு. ஸோ வண்டி வாகனத்தில் மிகுந்த கவனம் தேவை. வண்டியில போகும்போது சல்லு புல்லுலாம் போகக்கூடாது, வேகமாலாம் போகக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போங்க, நிதானமா இருங்க. குறிப்பா இந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டுறது, ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுறது, கூகுள் மேப் போட்டுக்கிட்டே வண்டியில போறது, நான் பார்த்துக்கிட்டே போறேன் அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. போற இடம் தெரியலையா, இறங்கி கேட்கலாம். இல்லாட்டி வண்டியில உட்காந்துக்கிட்டே கூட சார் இந்த இடத்துக்கு போகணும் எப்படி போகுதுன்னு கேட்கலாம். மொபைலை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல எங்கேயாவது மாட்டிக்கிறது. அதே மாதிரி அந்த ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறேங்கிற பேர்ல எங்கேயாவது மாட்டிக்கிறது. இல்லாட்டி லைட்டா சாப்பிட்டு போற மாதிரி இதுவே சிக்கலாகுது. ஸோ வண்டி வாகனத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டா இந்த காலகட்டத்துல சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல மூட்டு வலியோ, முழங்கால் வலியோ, அதே மாதிரி கல் ஸ்டோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதாவது கிட்னி ஸ்டோன்ஸ், லிவர் ஸ்டோன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். அதாவது உப்பு கல் அப்படிம்பாங்க. அதாவது அந்த செவ்வாய் ராகு இனிவே அந்த உப்பு கல்லு தான் குறிக்கும். அது வந்திருக்கிறதுனால உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதியோ ராகு சேர்ந்ததுனால உங்களுக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். செரிமான கோளாறுகள் இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை, நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதை பத்தி பெரிசப்படுத்த வேண்டாம். நார்மலா விட்டீங்கன்னாவே போதுமானது. அது எல்லாமே நல்லபடியா வந்துடும். செவ்வாய் ராகு இணைவு பிரிஞ்சதுக்கு அப்புறம், செவ்வாய் சனி இணைவும் பிரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இன்னையில இருந்து ஒரு 5 மாசம் கழிச்சு அந்த பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளோட பாதிப்புலாம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம். அது வரையும் கொஞ்சம் நார்மலா விடுறது நல்லது. சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள், சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி ராகுவோட செவ்வாய் சேர்றதுனால நீங்க ஆக்ரோஷமாயிருவீங்க. கோபக்காரன், பயங்கரவாதி, தீவிரவாதி அப்படின்லாம் உங்களை நேம் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்ல போனா நீங்களும் அப்படி நடந்துக்குவீங்க. எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் அதை அடைஞ்சே தீரணும். இந்த படத்துல எல்லாம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் வருவாங்கல்ல, எனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா அது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அந்த மாதிரி இப்ப நீங்க மாறிடுவீங்க. ரொம்ப உக்கிரமாகவும் ரொம்ப வெறி பிடிச்ச தன்மையும் இருப்பீங்க. இந்த வெறி பிடிச்ச தன்மை யாரால மாற்றப்படுதுன்னா குரு பார்வை இருக்கிறதுனால. ராசியையும் பார்க்குது, அந்த ராகுவையும் பார்க்குது, செவ்வாயும் பார்க்குது. ஸோ அந்த வெறி பிடிச்ச தன்மை கொஞ்சம் குறையும். வேகம் கடுமையா இருக்கும். ரொம்ப எதிர்பாராத தன்மையில இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு நீங்க வாலண்டியரா தேடி இந்த காலகட்டத்துல போய் வாழ்க்கை கொடுப்பீங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு வாழ்க்கை போயிருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் என்னன்னா, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாலண்டியரா தேடி போய் வாழ்க்கை கொடுக்குற அமைப்புகள்லாம் இருக்கும். ஸோ அது எந்த மாதிரியான விஷயம் சூழ்நிலைன்னு தெரியாது. சில பேருக்கு கணவன் இல்லாததுனால வாழ்க்கையை கொடுக்குறேன்பாங்க. ஒரு சிலர் தொழிலை இழந்திருப்பாங்க, ஏமாந்துருப்பாங்க, வாழ்க்கை கொடுக்கப்போ அதாவது அந்த தொழிலை நான் ஏற்படுத்தி தரேன்பாங்க.
ஸோ ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க இழந்திருப்பாங்க. அதை இந்த காலகட்டத்துல நீங்க அவங்களுக்கு தேடி போய் கொடுப்பீங்க. தேடி எடுத்துட்டு போய் குடுப்பீங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு மார்க் ஷீட்ட ஒரு குழந்தை தொலைச்சுருச்சு. அத இன்னொரு குழந்தை தேடி எடுத்துட்டு போய் குடுக்குது. அப்ப அந்த அந்த குழந்தை பருவத்துக்கு அதுதானே வாழ்க்கை. அப்படி ஒரு மாரி ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கவங்க வாழ்க்கை இழந்தவர்களுக்கு வாழ்க்கையை உருவாக்கி தருவீங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த காலம் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ கோவம், ஆக்ரோஷம் இதெல்லாம் இருக்கோ, அந்த அளவுக்கு உயர்ந்த மனிதன் அப்படிங்கிற பேரையும் எடுப்பீங்க. ஸோ அத சரியா பயன்படுத்திக்கங்க. கோவம், ஆக்ரோஷம் கூட நியாயத்துக்கு பயன்பட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது நல்லதுன்னு தான் வருமே ஒழிய கெட்டதுன்னு வராது. ஸோ எதா இருந்தாலும் சரியா பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். விஷாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு இப்பதான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. ஸோ எந்த பாதிப்புமே இல்ல. ஸோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு யாரு பாதிப்புனா, தந்தைக்கு நீங்க ஏதாவது செலவு வைப்பீங்க. தந்தைக்கு நீங்க செலவு வைப்பீங்க. இல்லாட்டி நீங்க பல்லு, எலும்பு இந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பை ஏற்படுத்திக்குவீங்க. இத தவிர வேற எதுவுமே கிடையாது. ப்ராப்ளம் இல்ல. எல்லாமே நீட்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லாட்டி யாருக்காவது தானம் தர்மம் பண்றேன். ஏன்னா குருவோட இயல்பே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான். ஸோ அந்த அடிப்படையின் படியில நான் தானம் தர்மம் பண்றேன் அப்படிங்கிறத செலவு பண்ணுவீங்க. நெகட்டிவ் செலவு பண்ண மாட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா தான் செலவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு வாங்கலாம். இந்த நேரத்துல நீங்க பூமி வாங்கலாங்கிற அமைப்பை ஏற்படுத்தி தரும். அதுவும் குறிப்பா எந்த மாதிரினா, அரசாங்கத்துக்கு பக்கத்துல அரசு பகுதிகள், அரசு வளாகங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்து இடத்த நீங்க வாங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் நடக்கும். எல்லாமே ஓரளவுக்கு இந்த காலகட்டத்துல பிளஸ் அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துட்டு தேவையான செலவு மட்டும் பண்ணிக்கிட்டாவே போதுமானது. அதே மாதிரி நட்சத்திராதிபதி குரு 9ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சனால எல்லாமே உடல்ல இருந்த இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள், அசௌகரியமான விஷயங்கள், உடம்பு வலி எதா இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறதே சொல்லலாம். இந்த சூரியனுமே உங்களுக்கு சாதகமான தன்மையில தான் பயிற்சியாகிறே ஒழிய பாதகமான தன்மையில இல்ல. சுக்கிர பயிற்சியுமே ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். பெண்களாக இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதுவும் மேக்கப் போடுறவங்களா இருந்தா எந்த பாதிப்பும் இல்ல. இன்னும் சொல்லப்போனா அந்த மேக்கப் கிட்டுக்கு அதிகமா செலவு பண்ணீங்க அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? மத்தபடி எந்த நெகட்டிவும் இல்ல. கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்கள்ல 40 வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.